வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஈஸ்டர் திருநாளில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பாலையும் கோதுமை மாவையும் பயன்படுத்தி ஒரு அருமையான தொதல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தொதல் அரிசி மாவும் தேங்காய் பாலையும் வச்சு செய்வாங்க. இதை இன்றைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவை பயன்படுத்தி எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல மா குழச்சி ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பிளெயின் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ 125 ml தண்ணி சேர்த்து ஒரு ரொட்டி பதத்துக்கு குழச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு இப்போ இதில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டுட்டு குறைஞ்சது 5 மணி நேரம் அல்லது முழு நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் உடைச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை அடுப்பிலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சி உள்ளே இருக்கிற அந்த சக்கையை வெளியேற்றிடலாம். ஒரு தேங்காய் பால் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாலை விட்டு இந்த சக்கையை நம்ம வேறு பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் தொதல் கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மா முழுவதையும் வடிகட்டிடலாம். வடிகட்டி பாருங்கள், இன்னும் மிஞ்சி இருக்கிற இந்த சக்கையெல்லாம் இதில் தங்கிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ தொதல் கிண்ட போகிற பாத்திரத்தில் மாக்கரசல் முழுவதையும் வடிகட்டி சேர்த்ததும் இப்போ அடுத்ததாக தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். இதில் தேங்காய் பால் நான் பயன்படுத்த போகிறது உங்களுக்கு இலகுவான வழின்றதுனால டின் தேங்காய் பாலை தான் இதில் பயன்படுத்த போகிறேன். அதில் ஒரு டின்னுடைய அளவு 400 ml படி 3 டின்னு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு நீங்கள் சோளன் மா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சோளன் மாவை இதில் நீங்கள் சேர்க்குற போது இந்த தொதல் இன்னும் நல்ல தொழுதொழுப்பு தன்மையை கொடுக்கும். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரையை இதுக்குள்ள வடிகட்டி சேர்த்துருங்க. கூட இன்னொரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இந்த சட்டியை நல்லா கழுவி அதையும் இந்த மாவோடு சேர்த்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி சர்க்கரையை சேர்க்கறதுனால இதுக்குள்ள வருகிற இந்த மாதிரி மண்ணுகள் குப்பைகள் இருந்தால் அதை நாங்கள் வெளியேற்றிடலாம். அடுத்தது இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சுவைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சோ அகப்பை வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி தொதல் செய்யும் பொழுது பாரமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே வேளையில் நல்ல உறுதியான கரண்டியும் அல்லது மட்டையோ பயன்படுத்திக்கோங்க. இப்போ நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிடலாம். மீடியமான தீயில் கொதிக்கும் வரைக்கும் நீங்கள் உயர் தீயில் வச்சுட்டு இந்த கரைசல் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நெருப்பை மீடியமாக குறைச்சிக்கோங்க. இதை ரொம்ப பொறுமையாக தான் இதை கிண்டணும். இல்லை நம்முடைய அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி கிண்டினா அந்தளவுக்கு நம்ம சரியான ஒரு பதத்துக்கு இந்த தொதலை எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற இந்த பதம் 10 நிமிஷம் கழித்து எப்போவுமே நீங்கள் தொதல் கிண்டும் போது தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கைவிடாமல் கரண்டியோ அல்லது இந்த மாதிரி மரக்கரண்டியோ வச்சு கைவிடாமல் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்ல ஒரு பதத்துக்கு உங்களுக்கு தொதலை கிண்டி எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற பதம் நம்ம கிண்ட வெளிக்கிட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பாலில் இருந்து வருகிற அந்த வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற இந்த பதம் வந்து கிண்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் கிண்ட ஆரம்பித்து 50 நிமிஷம் கழித்து இந்த தொதல் வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் வந்து நீங்கள் இறக்கிடலாம். இந்த தொதலை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்ணாடி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து நாங்கள் அடுப்பு அணைச்சிட்டு இறக்கி ஒரு பட்டர் பூசின அல்லது எண்ணெய் பூசின ட்ரேக்கு இதை மாற்றிடலாம். இப்போ கடைசியாக வந்து தேங்காய் எண்ணெயில் வறுத்த முந்திரி இந்த மாதிரி கலருக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம அழகுபடுத்திக்கலாம். இது தேங்காய் தொதல் என்றபடினால தேங்காய் எண்ணெயில் நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் நெய்யில் கூட வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 50 நிமிஷத்தில் தொதல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தொதலை நீங்கள் சூட்டோட சாப்பிட விரும்பினா நீங்கள் இப்படியும் சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு வெட்டி துண்டாக தான் பரிமாறணும்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெட்ட முடியும். இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 8 மணித்தியாலம் கழித்து வெட்டின தொதலுடைய பதத்தை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன நண்பர்களே, கோதுமை மா தேங்காய் பாலை பயன்படுத்தி எப்படி ஒரு அருமையான தொதல் செய்யறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. அதே வேளையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.